குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய லக்னாதிபதி 6க்குரியவர் இப்போது 8ல். ஜாக்கிரதையாக இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வாகனம்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு நெருடலை காமிக்கும். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இப்போ தான் செட் ஆச்சுங்கிற போது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். பொதுவாக குரு எந்த வீட்டில் இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் தானே, வருமானம் சூப்பராக வருமே. அப்படி கிடையாது. ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நிம்மதியாக தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் உங்களுடைய பாதகாதிபதி வீட்டில் உச்சம். ஜென்ரலாக கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைமில் என்னாகும், சில ஸ்டாப். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். என்ன 2, 5க்குரியவர் என்று இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு அது பாதகஸ்தானம். கோச்சாரத்துக்கு இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே அதை கன்ஃபார்ம் பண்ணும். சுயஜாதகத்தில் இந்த விருச்சிக லக்னமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அழகாக ஃப்ளோவில், ஐயோ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி முடிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. மெயினாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார். 3, 4க்குரியவர் 5ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கார். இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன்.
ஏதாவது ஒரு லாங் டிராவல் பண்றீங்கன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சுயசாரத்துல இருந்து தான் வந்து பார்க்குறாரு ஃபர்ஸ்ட்டு. அப்போ வந்து உங்களுக்கு 6ம் 7ம் அந்த பார்வையிலேருந்து தான் லக்னத்த பார்க்குறாரு. அப்ப ஜாக்கிரதை. அதத்தான் நான் சொன்னேன். அப்ப 8ல இருக்காரு இல்லையா? அப்போ மிருகஷீடம் உடைந்த நட்சத்திரத்திலிருந்து அங்க பார்ப்பாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா, அதோட இம்பாக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் அவரு? ஸோ, உங்களுடைய லக்னமா இருக்கட்டும், 6ஆ இருக்கட்டும், 6க்குரியவர் 8ல். அப்போ பிரச்சனை கண்டிப்பா ஆகும். ஸோ, வார்த்தைகளில் கவனம் தேவை. ரோட்ல ஏதாவது நீங்க பிரச்சனை பார்க்குறீங்களா, நீங்க சும்மா போய் நின்னீங்க அப்படின்னா, அழகா நீங்களும் இருக்கீங்க அந்த பிரச்சனைன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் போய் மூக்க நுழைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகுறது இந்த காலகட்டத்தில ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, வலிய வந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா? வலி வந்த பிரச்சனைய எடுத்து நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிட்ட மாரி, சும்மா இருந்திருப்பீங்க. தானா அதுக்கு நீங்க தான் வந்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்க மேல போட்டுருவாங்க. ஸோ நீங்க வொர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகள் தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் இந்த காலகட்டத்தில வேண்டாம். அதே மாரி 8ங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவரோட ஹாரோஸ்கோப்ப பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து புதுசான ஒரு விஷயத்துல நீங்க வந்து சுப விரயங்கள் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எது சார்ந்த ஒரு கிரகங்கள் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ 7, 12க்குரியவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி. ஸோ வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்ஸும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ் அதிலே ஆகும். ரொம்ப நாளா நீங்க வந்து அப்ராட் போகணும்னு பிளான் பண்றீங்களா? சடனா உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கர்மம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு குடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டீ வாங்குறது, சாப்பாடு வாங்கி குடுக்குறது. இந்த காலகட்டத்தில நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பிரஷர் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்கள பத்தி நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிசினஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன், நெறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நெறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா, கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நெனச்சீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நெனைக்கிறோம், அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ, அப்ப சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, இது என்னாகும் அப்டின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்ப சூரியன் சார்ந்த ஒரு தடைகள், தாமதத்துல இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ, இல்ல வக்ரமா இருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பாக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கருமாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்ப ஆகும்? நீங்க ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்ல தொழில்ல நஷ்டம் வருது. எல்லாம் பண்ணியாச்சு. ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றோம்? நீங்க செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்ட்டா அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்கா வரும். அப்ப எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அத பத்தி நீங்க ஃபுல்லா வந்து உங்களோட சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணணும்.
ஒரு விஷயத்த நீங்க கிரகப்படி பார்க்குறீங்களா? டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா? இல்ல உங்களோட ஓன் ஸ்டைல நீங்க பார்க்குறீங்களா? இது என்ன பரிகாரமோ, அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். சுய ஜாதகத்த பாருங்க. ஸ்டோன்ஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெல்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ பிரச்சனை உங்களை சுற்றி இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 7-8 வக்ரமாக இருக்கிறாரு. இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. இந்த சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய நிமிஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ஃபேவராக வேணுமோ எல்லாமே சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 5-10க்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்காரு. புதன் வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டில் சூரியன் கேதுவோடு இணைந்திருக்காங்க. வார்த்தைகளில் கவனம். அதாவது மோஸ்ட்லி கடக லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைதியிலோட பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ 2ல் சூரியன் ஆல்ரெடி வந்து அந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இப்போ கோச்சாரத்தில் அவரோட ஆட்சி வீட்டில் இருக்கார். உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூரியன் வந்து வார்த்தைகளை கடுமையாக்குவார். கூட கேது இருக்கும். புதன் விட்டுருங்க. புதன் புத்திசாலித்தனமாக 2 விதமாக பேச வைத்தாலுமே சூரியன் கேது இணைவு தன்னுடைய வார்த்தைகளில் கவனம். 8 வக்ரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இது எல்லாமே கொஞ்சம் சரி செய்துக்குவீங்க. ஃபேவராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் வரைக்கும். சூப்பர் அமோகமாக இருக்குது கடகத்துக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. 3லேருந்து 4 சூப்பர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு புதுசான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஷிங்காக நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில்.
யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆக்சுவலா நீங்க சீரியஸாவே ஜென்ரலாவே வந்து யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல எல்லாமே திடீர் மாற்றங்கள் நெறைய வரப்போகுது. நெறைய பேர் வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பா வேலை கிடைக்கும். சூப்பரா கிடைக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதூர பயணங்கள் நெறைய போய்க்கிட்டே இருப்பீங்க. நெறைய பயணங்கள். பிசினஸ்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளா இருக்கட்டும். ஏன்னா, செவ்வாய் வந்து 5, 10க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு. அப்ப என்னாகும் அப்டின்னா, யாருக்கெல்லாம் குலதெய்வம் வந்து போவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதத்துல போனீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்க போகுது. லக்னத்திலே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்க வீட்லயே. அப்ப என்னாகும் அப்டின்னா, சில உபாதைகள் ஆ என்ன மாதிரியான உபாதைகள் அப்டின்னா, நரம்பு சம்மந்தப்பட்டது, சளி, இருமல் இது எல்லாமே குடுப்பாரு. ஸோ 2ஆம் வீட்ல வந்து கேது, சூரியன் இருக்கும்போது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள தேடி எல்லாம் வரும்போது என்ன அப்டின்னா, நீங்க ஜென்ரலாவே வந்து நார்மலா பேசிக்கோங்க. எந்த ஒரு வாக்குறுதியும் மட்டும் இந்த காலகட்டத்தில குடுக்காதீங்க. அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்த்த ஸ்டடீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ண போறீங்க. ஸோ நெறைய பேர் வந்து புது பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதா 7க்குரியர் வக்ரமா இருக்காரு. சூப்பர். ஏன்னா 7க்குரியர் அவரே தான், 8க்குரியவர் அவரே தான். ஆனாலும் 8 நல்லா இயங்கும். அப்போ பிசினஸும் வரும், அதற்கான பிரச்சனைகளும் வரும். ஆனா இந்த காலகட்டத்தில பிசினஸ் வருங்க. அதுக்கான ஒரு விரயங்கள் பண்ணுவீங்க. ஆனா அந்த விரயம் வந்து உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அதன் மூலியமாக என்ன ஆகும் அப்டின்னா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கேத்த மாரி நீங்க வந்து சரி செய்துக்கோங்க. சுய ஜாதகத்துல பாருங்க. ஸோ இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்கு, என்ன மாரியான தசாபுக்தி நடக்குது, நம்ம என்ன மாதிரியா நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிறது. முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அதிரடியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாராவது உங்கள வந்து பேசி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில வந்து யார் பேச்சையும் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், கடகத்த. இப்ப திருமணம் ஆயிடுச்சா? ஒய்ஃபோட பேச்ச கேட்குறீங்களா? உங்க அம்மாவோட பேச்ச கேட்குறீங்களா? இல்ல உங்க அம்மாவோட இந்த மாரி என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாரியான ஒரு கிராஷ் வரும். ஏன்னா 2ல சூரியன் உட்காந்துட்டாங்க இல்லைங்க. அந்த வார்த்தைகளில் கடுமை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ தந்தை வழி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா 9க்குரியவர் வக்ரம். அதே மாரி வீடு குடுத்த குரு வந்து அது லக்னத்தில இருக்காரு. சூப்பரான ஒரு காம்பினேஷன் இந்த காலகட்டத்தில கடகத்துக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டாலுமே, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. தொழில்ல வந்து டபுள், ட்ரிபிளான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. நான் சொன்ன சின்ன விஷயத்த மட்டும் மாத்திக்கோங்க. மத்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்கள பத்தி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிசினஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்ல யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் ஃபேவர், அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் நெறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியல்ல நெறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்துல. அப்போ அரசு தொடர்பு, அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டா, கம்ப்ளீட்டா பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா நடக்கும். யாரெல்லாம் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமா இருக்கும். அப்ப சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸோ, அப்ப சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, இது என்னாகும் அப்டின்னா, பதுங்கி பாயறதுக்கு ரெடியா இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகள சொல்றேன், நீங்க இல்ல. அப்ப சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்துல இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது. சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா நெறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கல. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ, இல்ல வக்ரமா இருக்கோ அப்படின்னா, நீங்க கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்க கோயில் பலன்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா? அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கருமாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும்.
அது எப்போ ஆகும்? நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல. லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கேன். இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லக்னத்தையும் 8க்குரியவர் அழகாக 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு, தனித்து உட்காந்துருக்காரு. அது யாரோட வீட்டில் அப்படின்னா பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரு 50-50 ஒரு சான்சஸ் எடுத்துக்கோங்க. 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது எப்படின்னா தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2-7க்குரிய சுக்கிரனும் போய் 6ஆம் வீட்டில் போய் நீசமாயிட்டார், நீசமாய் மறைஞ்சிட்டார். அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்தாலுமே உங்களை தேடி வந்து பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய முடிவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதானித்து இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது.
செப்டம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுக்கிரன் துலாம்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. அப்போ மிட் ஆஃப் த மந்த் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27th வரைக்குமே வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாறுறாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நிறைய ஐடியாஸ் பிளானிங் போயிட்டே இருக்கும். ஆனா அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிறு நெருடல் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல என்ன ஆயிருக்காரு, வக்கரமாய் மறைந்திருக்கிறார். அப்போ வந்து கொஞ்சம் அந்த நிதானம் அது ரொம்ப தேவை இந்த காலகட்டத்தில். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை செய்து இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ செவ்வாய் தனித்து இருக்கிற 8க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, அதே மாதிரி 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். மனதில் சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு பிளானிங் பண்ணியிருப்பீங்க, நீங்களே அதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வேண்டான்னு முறிச்சிருவீங்க. அப்போ சூரியனும் புதனோட சேர்க்கையில் இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா கேது சூரியன் புதன் இருந்தால் புத ஆதித்ய யோகத்தில் நல்லா இருந்தாலுமே கூட கேது இருக்கும்போது அந்த ஒரு டேலண்டான ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து அந்த கெடுக்க தான் பார்ப்பார் அவர். அப்போது நம்ம வந்து எவ்வளோ யோகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து அது என்னாகும் அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாரு. இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி ராகு பார்ப்பாரா, அந்த கன்ஃபியூஷனை என்ன பண்ணுவார், ஹை பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகுவோட பார்வை. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். செப்டம்பருக்கு அப்புறமா ஓகே. அப்போ ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பவர். நீங்கள் ஒரு லீடர்ஷிப், உங்களுடைய ஓனர்ஷிப், இது எல்லாமே வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு அன்பேலன்ஸ்டாக போகுது. நமக்கே யோசனை வரும், என்ன திடீர்னு இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் இந்த கேது அப்படிங்கிறது கோளாறு அப்படின்னு சொல்கிற விஷயத்த குறிக்கும். அப்போ ஏன் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் சடனாக ஒரு டிப்ரெஷனில் கொண்டுட்டு போகுது. அப்போது சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களோட ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கூட என்ன கிரகங்கள் இருக்குது, என்ன ஹை டிகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதோட பலன்கள் மாறும். பொதுவாக கோச்சாரத்தில் இந்த பலன்கள். அப்போ என்னன்னா இந்த கிரகங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. சுப விரயங்களுக்கான நீங்கள் ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சிறிதளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதனும் அங்கே இருக்கிறார் இல்லையா. அப்போ அவரோட வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 3ஆம் வீட்டில் அவர் ஆல்ரெடி மறைந்து இருக்கிறார். ஸோ இது அதாவது புதனோட வீட்டில் இருந்து. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கன்ஃபியூஷனுக்கு இதுதான் காரணம். இந்த காலகட்டத்தில் இது பண்ணுங்கள். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகளை காட்டும். ஸோ 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு தனித்து இருக்கிறார். ஸோ சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல யோசனைகள், நல்ல சிந்தனைகள், என்ன வழிகாட்டினாலுமே சில கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் பண்ணாலுமே குரு உங்களை எப்பவுமே வழிகாட்டக்கூடிய இடத்துல இருப்பாங்க. யார் மூலியமாவது ஒரு பெண்கள், வயதானவர்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருப்பாங்க. ஏன்னா 9க்குரியவர் 12க்குரியவர் வந்து உச்சமாக இருக்கிறாங்க. அப்போது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எவ்வளோ சொதப்பினாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் குரு நல் வழியை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்ல யோசனைகளை தெரிந்து நீங்கள் உங்களுடைய செயல்களை பயன்படுத்துனீங்க, தொடர்ந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அடுத்த லெவல் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யார்கிட்டையும் கேட்டு சண்டை, ஏன்னா தேடி பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து சூரியன் போய் உட்காந்துருக்காரு, ஆட்சி வீட்டில் உட்காந்துட்டாரு, கூட கேது இருக்கார். நீங்கள் பிளான் பண்ணதெல்லாமே கொஞ்சம்
தாமதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ உடனே வந்து ஓகே யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா உடனடியே இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அந்த வேலை தாமதாகும்போது அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான். ஸோ இந்த குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து மூவ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போய்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பருவே ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய டிராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததா வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததா வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன், கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனையில் வந்து ஒரு சிக்கி பின்னமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே வந்து உங்களுடைய பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சும்மாவே வந்து உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். இப்போ தான் நல்லா சொன்னீங்க, அதுக்குள்ளே திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க, இப்போ ஒரு நிலம், வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேங்க்கு கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு எதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு ட்ரபிள், அதுக்கப்புறம் வந்து அதற்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இந்த மாதத்து. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபோன் பண்ணால் எடுங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பிரச்சனைகள். ஸோ கேது அந்த இடத்துல இருக்கும். என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு கேது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதுதான் இங்கே விஷயம். ஸோ பாதகாதிபதி வீட்டில் கேது இருந்தாலுமே அந்த அலைச்சல் சங்கடத்தையும் அந்த தர்ம சங்கடத்தையும் கொடுத்தாலுமே வந்து அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த பாதகத்தை அடைந்த பிறதுக்கு அப்புறமா ஒரு யோகம் கொடுப்பாரு கேது. அதுதான் இந்த ஞானக்காரகனோட வீடு. அப்போ இந்த லாஸ்ட், அதாவது ராகு கேதுவோட லாஸ்ட் டிரான்சிட்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரேக்கு. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஓவர் திங்கிங், நிறைய கற்பனையான ஒரு விஷயங்களை கொடுத்து அப்படியே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை மேலே வளர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். ஆனால் கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் விட ஒரு மாமனார் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மாமனார் வீட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருந்தோம். இல்லை உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இவங்க சடனாக இவங்களோட விஷயத்தை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானத்தினால் அவங்க வந்து அதை டிஃபீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த சண்டை போடுறது, விலகிறது. அதே மாதிரி வந்து வெளியூரில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சடனாக பேசாமல் போகிறது. ஒரு பிரேக்கு, ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு தடை, பிரேக். கவலைப்படாதீங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும். இந்த பிரேக் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள் இல்லை புது முயற்சிகள், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், அதனால் நான் இதை படிக்க தேவையில்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வந்து 6ஆம் வீட்டில் வந்து யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் நிறைய பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத ஒரு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு சந்திரன் அவயோக திசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களோட சுய புக்தியில், உங்களோட சுய ஜாதகத்தில்
தசாபுக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை ரிலேட்டடாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லக்னத்தில் சுக்கிரன், அப்போ ரெகுலர் வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது. இவ்வளோ நாள் தடையாக இருந்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். ஆனால் 8க்குரிய ஒரு லக்னத்தில் முடிஞ்ச அளவுக்கு அப்ராட் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் சூப்பர். அப்படி இல்லாட்டி 8 சார்ந்த ஒரு தொழிலில் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, இல்லை வக்கீலாக இருக்கீங்க, இல்லை சமுதாயம் தொடர்பு ப்ராப்ளம் மிக்க தொடர்பு சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்கள் மூலியமாக யாராவது பிரச்சனை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே அழகாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நடந்தாலுமே அந்த ஒரு அன்பை விட்டு கொடுக்காம நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி கொண்டுட்டு போயிடுவீங்க. இது எப்படியுமே கண்டினியூ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கு போயிட்டு நானே சில கோயில்களில் சொன்னேன் இதெல்லாம் போயிடுச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க,
கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறைய பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி இப்போ கொஞ்சம் நீசமாக இருக்கார். ஒரு மிட் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் வீட்டில் குரு தனித்து இருக்கு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது வந்து இணைந்து இருக்காங்க. அப்போ 2க்குரியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது இருக்குது. சுகஸ்தானத்தில் ஒரு தடை. நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார், இந்த மாதத்தில் கொடுப்பார். 2ல் செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்தை முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க, சடனாக அது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க. 2ல் செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்குது. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை நீடிக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் வீட்டில் குரு மறைந்து இருக்கிறதுனால, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடிக்கடியான ஒரு எமோஷ்னல் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் வந்து 3 மறைந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனால் அது வந்து சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாகி அதெல்லாம் கொஞ்சம் விலகும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வரும். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பீங்க, அது வராமல் போகும். அதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் சந்திக்க நேரிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப், அவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஏன்னா தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பார்க்குறாரு. 11ஆம் வீட்டில் இருக்காரு. அடுத்தது வந்து 3ஆம் பார்வை பார்க்குறாரு. யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம்
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னாதிபதி 6ல இருந்து உங்களை அதை இயக்க வைப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து போகிறது ரொம்ப நல்லது. இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்னா சின்ன லெவல் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் இருந்து கரெக்டாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களோடது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் உட்காந்து மறைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களையே வந்து அதை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இந்த டைம் நீ வாங்க உன்னால் முடியும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். சடனாக ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு செப்டம்பர் ஒரு ஸ்டார்டிங்கில் 2-3 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானத்துலேருந்து அடிஷ்னலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக முடிவு பண்ணக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைராகியமும் ஜாஸ்தி. எனக்கு 5ல் இப்போ வந்து சூரியனோட கேது இருக்காங்க, வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நான் மனசுக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ சனி வக்கரமாக இருக்காரு. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதற்கான பிளான் ஆடி மாதத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம், ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இப்போ நீங்கள் போடலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைமு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்னாகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள்,
ஸோ ஸ்டோன்ஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.